Hi guys, a very good evening to all of you. So நமக்கு கேந்திர வித்யாலயா அண்ட் நவோதயா வித்யாலயால நிறைய ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட் இருந்துச்சு, அதில் சிலது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, சிலது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சான்சஸ் கம்மி தான். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் நம்மள மெஜாரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவே இந்த ஒரு செஷன் தனியாக கொண்டு வந்தாச்சு. கேந்திர வித்யாலயால எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் கிடையாது அப்படின்ற போஸ்ட் என்னென்ன இருக்கு, அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே உட்காந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணும் போது ஐயோ இதில் வந்து இது கேட்குறாங்களே, இதில் அது கேட்குறாங்களேன்னு அப்போ போய் நம்ம பதறக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள்னு முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பார்த்துலாமா? ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் இருக்குது பாருங்கள். மொத்தமாக இத்தனை போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் தான் நமக்கு என்னது விட்டுருந்தாங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன்று, பிரின்சிபல் ஒன்று, வைஸ் பிரின்சிபல் ஒன்று, பிஜிடிஸ், டிஜிடிஸ், லைப்ரரியன், பிஆர்டிஸ், நான் டீச்சிங் போஸ்ட்டுன்ட்டு இத்தனை இருக்குது. ஸோ ஒன்னொன்றுத்துக்குள்ளேயும் தனித்தனி வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அதை என்னென்ன தனித்தனி போஸ்ட்டும் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் கிடையாது, பட் அவங்க கரெக்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். ரெண்டுத்தில் எதுனால ஓகேன்ட்டாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அல்லது 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் பண்ணியிருக்கணும் அல்லது 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, காமர்ஸ், பயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன், மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஜிடிஸ்க்கான வேகன்சிஸை. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸு, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 47,600ன்றது பேசிக் பே சொல்கிறாங்க. ஒரு 70 கிட்ட வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிடி கேவிஎஸ்க்கு தனியாக இருக்குது, என்விஎஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ கேவிஎஸில் என்னென்ன அவசியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது பேச்சுலர்ஸ் அல்லது ஆனர் டிகிரி அல்லது பிஎட் அல்லது 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட்ன்றது பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாத்தில் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் 1 இயர் பிஎட் பண்ணியிருந்துருக்கணும், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃப்ரம் ஆர்சிஐலேருந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்பெஷல் எட்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி அண்ட் 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட். சரிங்களா? இதையும் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அண்டு சீடெட் பேப்பர் 2 முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. டிஜிடியும் சரி, ப்ரைமரி டீச்சர்ஸும் சரி. ஸோ அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சீடெட் அப்படின்றது அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கேவிஎஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கான வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மீடியம் ரெண்டுத்துலேயுமே சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கா? ஸோ அங்கே எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க, ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸு, சேலரி பார்த்தீங்கன்னா 44,900, 68க்கு மேலாம் போயிடும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்விஎஸ் கேவிஎஸோடது பார்த்தோம், கேந்திர வித்யாலயாவோடது பார்த்தோம். நவோதயா வித்யாலயாவில் டிஜிடிஸ்க்கு என்னென்ன அவசியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி அல்லது பேச்சுலர் ஆர் ஆனர்ஸ் டிகிரி அல்லது பிஎட் ஆர் 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் ஆர் 1 இயர் பிஎட் ஸ்பெஷல் எட் ஃப்ரம் ஆர்சிஐ. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி அண்ட் 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீடெட் பேப்பர் 2 முடிச்சிருந்துருக்கணும். ஸோ என்விஎஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ், அது இல்லாமல் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர், மியூசிக், ஆர்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் லைப்ரரியனுக்கான வேகன்சிஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 35 இயர்ஸ், அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 44,900 பேசிக் பே, இது அலவன்சஸ் இல்லாமல். சரிங்களா? ஓகே.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கானது டிஜிடிலேயே பார்த்தீங்கன்னா இதில் கிராஜுவேஷன் ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எட்டில் எதனா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சிருந்துருக்கணும். இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவசியம் சொல்கிறாங்க, சிடெட் இதுலேயும் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் எட்னாலும் எனது சிடெட் அவசியம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், கரெக்டான சிஆர்ஆர் நம்பர்லாம் வேலிடானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க தான் என்ன பண்ண முடியும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளையே பண்ண முடியும். அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணது உங்களுக்கு அட்வைசபிளாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே என்னது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் இது மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பேசிக் பே 44,900 தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வேறு எந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சீனியர் செகண்டரி, ஹையர் செகண்டரி, இன்டர்மீடியேட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னது ஒரு 2 வருஷம் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் முடிச்சிருந்துருக்கணும். இல்லையா 4 வருஷம் பேச்சுலர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்துருக்கணும். இல்லையா 2 வருஷம் டிப்ளமோ எஜுகேஷன் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் எட்டில் முடிச்சிருந்துருக்கணும்ன்ட்டு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிடெட் அவசியம். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஏஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 30 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இதனுடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,400, 50க்கு மேலே வந்துரும்ப்பா. சரிங்களா? மினிமம் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி. ஸோ அதே மாதிரி மியூசிக் டீச்சருக்கு தனியாக ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி, ஹையர் செகண்டரி, இன்டர்மீடியட் இது முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி மியூசிக்லேயோ அல்லது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லேயோ டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். டிப்ளமோ அவசியம் கிடையாது. டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே அதை நாங்கள் வேலிடாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு பதிலாக நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் அப்படின்னா நோ, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 30, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த ஒரு போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 பேசிக் பே. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எட்டோட பிரைமரி டீச்சர்ஸ் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கணும், 2 year டிஎட் அல்லது ஸ்பெஷல் எட்டில் எதனா ஒன்று படிச்சிருந்துருக்கணும். அதில் ஸ்பெசிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அது முடிச்சிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிடெட்டும் இதில் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், வேலிடான சிஆர்ஆர் நம்பர் இருக்கணுன்றாங்க. அண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே என்னது நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கே மேம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஃபாலோயிங் அடுத்தடுத்த போஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தேவையில்லை. சரிங்களா? நம்ம நான் டீச்சிங் போஸ்ட்லலாம் நமக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அவசியமே கிடையாது. அப்போ அதெல்லாம் எப்படின்றத நம்ம அடுத்த அப்கமிங்கில் பார்க்கலாம். சரிங்களா? இதுலேயே அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இதனுடைய பேசிக் பேவும் எவ்வளோ சொல்கிறாங்க, 35,400 சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்தால் போதும்ப்பா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதும்ப்பா அப்படின்றாங்க. செகண்ட் என்னென்னா டிக்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். 10 minutes, ஓகேங்களா, 10 minutes டிக்டேஷன் இருக்கும். அது 80 words per minute நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 minutes இங்கிலீஷில், 65 minutes ஹிந்திக்கு கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னது தெரிஞ்சிருந்துருக்கணும். அது சில என்னது நார்மல் எக்ஸல், பவர் பாயிண்ட் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அவசியம் அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்டெனோகிராஃபர்னாலே என்னது ஷார்ட் ஹேண்டு தான். ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 27 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பட் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தான் நான் எல்லா மேக்ஸிமம் ஏஜும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 25,500. ஸோ பேசிக் பே 25 அப்படின்னா ஒரு 39 கிட்ட வந்துடும். ஓகேங்களா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஎஸ்சி சொல்லுவாங்க. ஸோ கேவிஎஸ்லேயும் இதுக்கான வேகன்சி இருக்குது, என்விஎஸ்லேயும் இதுக்கான வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு கேவிஎஸோடது பார்த்துலாம். சரிங்களா? ஸோ கேவிஎஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்ப்பா அப்படின்றாங்க. டைப்பிங் ஸ்பீடு 35 words per minute இன் இங்கிலீஷ் அல்லது 30 words per minute இன் ஹிந்தி. கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிங்
இது டைப்ரைட்டர் கொடுத்து டைப் பண்ண சொல்ல மாட்டாங்க, கம்ப்யூட்டரில் தான் கீபோர்டில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மேம் 35 வேர்ட்ஸ் பர் மினிட்லாம் கஷ்டமாச்சு, நான்லாம் டைப்பிங் கிளாஸே போனதில்லை அப்படின்னு சொல்லி பதற வேண்டாம். நீங்கள் வீட்லேயே உட்காந்து சும்மா டைப் பண்ணால் கூட ப்ராக்டிஸ் பண்ண 35 வேர்ட்ஸ் பர் மினிட்லாம் பாசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போயே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும். இதனுடைய பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900 சொல்கிறாங்க. 30க்கு மேலெலாம் கண்டிப்பாக போயிடுப்பா, 30-35 வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா NVS நவோதயா வித்யாலயாவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதே 12th பாஸ் இருந்தால் போதும்ப்பா. எங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் இருக்கணும், 25 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியில் இருக்கணும், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அல்லது +2 CBSEல பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸு, இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 பேசிக் பே சொல்கிறாங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ JSA KVSஆக இருக்கட்டும், JSA NVSஆக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் அடுத்து என்ன எக்ஸாம் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதில் என்னது, நீங்கள் அடுத்து என்ன எக்ஸாம், நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அல்லது பேங்கிங் எக்ஸாம் எழுதினாலும் சரி, SSC எக்ஸாம் எழுதினாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன பண்ணலான்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. சரிங்களா? எழுதி தான் பாருங்களேன், ஒரு வேளை கிளிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால எழுதி தான் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் மேண்டேட்ரியாக JSA போஸ்ட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணணும். சரிங்களா? மறக்காமல் பண்ணிவிடுங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து லேப் அட்டெண்டன்ட் வரும்போது இவங்க வந்து 10th பாஸ் முடிச்சிருந்துருக்கணும் வித் அ சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ லேப் அட்டெண்டன்ட்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், அல்லது ஒரு டிப்ளமோ. ஓகேங்களா? லெபார்டரி டெக்னிக்கில் ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும், அல்லது 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சிருந்தா போதும். சரிங்களா? 12th சயின்ஸு ஸ்ட்ரீமு பயாலஜி ஸ்ட்ரீம் எடுத்திருந்தா போதும், நீங்கள் லேப் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஸோ இதனுடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,000 சொல்கிறாங்க. ஸோ 33, 38லாம் வந்துடும்ப்பா, கவலைப்படாதீங்க. சரிங்களா? 30க்கு மேலாம் கண்டிப்பாக ரீச் ஆகிடும். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், MTSன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப சில விஷயங்கள் தான், 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. சேலரி பார்த்தீங்கன்னா அதே 18,000, 30க்கு மேலாம் கண்டிப்பாக போயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான போஸ்ட்டு. ஸோ எல்லாருமே JSA லேப் அசிஸ்டன்ட் கூட சயின்ஸ் முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். பட் JSA அண்ட் MTS பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே அப்ளை பண்ணலாம். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க, எக்ஸாமை எழுதுங்க. நமக்கு கவர்மெண்ட் ஜாப் போகிறது தான் முக்கியம். இந்த ஜாபாக இருந்தால் தான் போவேன், அந்த ஜாபாக தான் இருந்தால் தான் போவேன்லாம் தயவு செஞ்சு உட்காந்துருக்காதீங்க. என்ன மாதிரி அப்படி உட்காந்துருந்தா நிறைய ஜாப்லாம் MTS நம்ம லெவல்லாம் வேறப்பா, JSAவா நம்மலாம் போனால் ஆஃபீஸர் தான்ப்பா அப்படின்ற திமிரில் உட்காந்து தான் ஓகேங்களா இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த நிலைமை வர வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கிளியர் ஆகட்டும். அந்த சமயத்தில் நீங்கள் வேலைக்கு போயிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃபீஸர் லெவலுக்கான போஸ்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா? அதாவது அதுக்கு ஒரு வில் பவர் இருந்தால் போதும், அது சாத்தியம்தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்கே எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கவலையே வேண்டாம். நமக்கு சிற்பி அப்படின்ற ஒரு பேட்ச் KVS அண்ட் NVSக்காகவே தனியாக போட்டிருக்கும். ஸோ இதில் Tier 1 எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம், மிஸ் பண்ணாதீங்க. JSAக்குன்னு தனியாக ஒரு பேட்ச் இருக்குது. சரிங்களா? அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் நவ் நமக்கு என்னது மந்த் அண்ட் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய JSAக்கு போய் பார்த்தீங்கன்னா Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மந்த் அண்ட் ஆஃபர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எடுத்த உடனே பண்ண வேணாம். நமக்கு மந்த் அண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 29/30லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற கோடை விட இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். அதாவது ஸ்டாஃபுடைய கோடு, எந்த கோடு அப்ளை பண்ணாலும், எந்த ஸ்டாஃபுடைய கோடு அப்ளை பண்ணாலும் சேம் தான். ஸோ Y350 கோடு அப்ளை பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள், இந்த கோடு அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ மிஸ் பண்ணாமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகேப்பா. ஸோ செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். யாரெல்லாம் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணலையோ உடனே பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் உங்களால் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.